நம்ம எல்லாரும் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம பணத்த சம்பாதிக்கிறதுக்கு குடுக்குற அந்த முக்கியத்துவத்த, அந்த பணத்துக்கு மரியாதை குடுக்குறது கிடையாது. என்னோட 20ஸ்ல நான் கிட்டத்தட்ட நெறைய பணம் சம்பாரிச்சேன். நான் சம்பாரிச்ச எல்லா பணத்தையுமே பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு நான் நெனச்சிட்டு இருந்தேன் அந்த பணம் எல்லாமே ரொம்ப சேஃபா இருக்கு. பட் லேட்டா தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் கஷ்டப்பட்டு என்னோட வேர்வை சிந்தி, என்னோட டைம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, என்னோட எனர்ஜிய வேஸ்ட் பண்ணி நான் சம்பாரிச்ச அந்த பணம் எல்லாமே பேங்க்ல சும்மா தூங்கிட்டு இருந்துச்சு. இது கரெக்ட்டா சொல்லணும்னா, சும்மா தூங்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்றத விட, கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் அந்த செத்து போன பணத்துக்கு நான் திருப்பியும் உயிர் கொண்டு வந்தேன். அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல இன்ஃப்ளேஷன் ரேட் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 6% இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா வெறும் 3% தான் பேங்க் நமக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல தராங்க. இது ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கு? டெக்னிக்கலா யோசிச்சா எவ்ரி இயர் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாதுல்ல. நம்ம எவ்வளோ விஷயத்துல ஸ்மார்ட்டா இருக்கோம். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கேஜெட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேடி அவ்வளோ வீடியோஸ் பார்க்குறோம். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அதை போய் நம்ம வாங்க போகிறோம். பட் நம்மளோட வாழ்க்கையோட லைஃப் லைனாக இருக்க இந்த பணத்தை நம்ம ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பார்த்துட்டு இருக்கோம்? இந்த கேள்வி என் மனசுக்குள்ளே வந்தப்போ நான் ஆட்டோ ஸ்லிப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா ஆட்டோ ஸ்லிப்னு சொல்கிறேனே, இது பெரிய ஃபினான்ஷியல் டேர்ம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. இது ஜஸ்ட் நார்மல் ஒரு ஆப்ஷன். உங்கள் பேங்க் ஆப்பில் இருக்க ஒரு சின்ன ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்த என்னோட பணம் ஃபிக்ஸட் டெபாசிட் அளவுக்கு, அதாவது 7% எனக்கு இன்ட்ரெஸ்ட் தர ஆரம்பிச்சுது. வித்தியாசத்தை பாருங்க. 3% எங்க இருக்கு, 7% எங்க இருக்கு. இதுக்காக நான் எக்ஸ்ட்ராவா எதுவும் ஒர்க் பண்ணல, நான் ஓவர் டைம் பார்க்கல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஒரு சின்ன ஆப்ஷனை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணேன். என் பணத்தை சரியான இடத்துல வச்சேன். இங்க விஷயம் பணம் மட்டும் இல்லை பாஸ், இது செல்ஃப் ரெஸ்பெக்ட்கான ஒரு மரியாதை. நம்ம பணத்துக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பேங்க்காரங்க கோடி கணக்கில் ப்ராஃபிட் earn பண்ணிருக்காங்க. அந்த ப்ராஃபிட்ல நம்ம கொஞ்சம் பர்சன்டேஜ் கொடுத்தா என்ன உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த லாபத்தை நம்மளோட சோம்பேறித்தனத்தினால விட்டுற வேணாம். அந்த 3% வட்டியை வாங்குறதுக்காக நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பணத்தை சம்பாதிச்சோம். இந்த வீடியோ ஒரு அட்வைஸாக எடுத்துக்க தேவையில்ல, இது ஒரு ரிமைண்டர், அவ்வளோதான். உங்கள் பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க, அதில் ஆட்டோ ஸ்வீப் இருக்கான்னு சொல்லி பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை எனேபிள் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருங்க. இன்கேஸ் அது மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா உங்கள் பேங்க்கில் போயிட்டு அதை பற்றி செக் பண்ணுங்கள். ஏன் எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கேளுங்க. இன்கேஸ் உங்கள் பேங்க்கில் அது மாதிரி ஆப்ஷனே இல்லைன்னா உங்கள் பேங்க்கே மாற்றிடுங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட வரலாம். என்னென்னா, எந்த பேங்க்கில் எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 7% தராங்கன்னு சொல்லிட்டு. இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.